பரிசுத்த நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். Worship of Jesus அவர்களாக உங்களை சந்திப்பது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் இல்லையா? எத்தனை பேர் சொல்லுவீங்க இந்த நாளிலும் கூட நான் என் தேவனை உற்சாகத்தோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் பலத்தோடும் நான் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன். எனக்கு கடந்த நாட்கள் எல்லாம் சொல்ல முடியாத பலவீனங்கள், யாரிடத்திலே சொல்லுவேன் என்று தெரியாமல் நான் திக்கிட்டு நிலைமையில் காணப்பட்டேன். ஆனால் நான் என் தேவனிடத்திலே சொன்னேன். அவர் எனக்கு சுகம் கொடுத்தார், பலன் கொடுத்தார், விடுதலை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார். அதனால் நான் அவரை கம்பீரத்தோடு நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் இந்த நாளிலும் கூட என் ஆண்டவரை பார்த்து சொல்றீங்க. ஆமென். கர்த்தருடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியவான். ஆமென். நாங்கள் அவரை தெய்வமாக கொண்டு அவரை ஆராதித்து வருகிறோம். அதனால் நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆமென். கர்த்தருடைய சமூகத்திலே எப்பொழுதும் சமாதானம், நித்திய சமாதானம், நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். இந்த நேரத்திலும் கூட ஒருவேளை இங்கே ஆராதிக்க முடியாமல் தடையோடு கூட காணப்படுகிறீர்களா? உங்களையும் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார். கலங்காதே, திகையாதே, பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ இருக்கிற இடத்திலே என் தேவனை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது அவர் வருகிற வாரத்திலே சபையிலே உங்களையும் கூட்டி சேர்த்து எங்களோடு சேர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வழிகளை திறந்து கொடுப்பார். தடைகள் எல்லாவற்றையும் நீக்குவார். ஆமென். உன்னை காக்கும் படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்கிற தேவன். இந்த நேரத்தில் கூட என் தேவனை ஆராதிக்க முடியாமல் கவலையோடு காணப்படுகிறீர்களா? பலவீனத்தோடு காணப்படுகிறீர்களா? வியாதியோடு காணப்படுகிறீர்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கலங்காதீங்க. ஆமென். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறார். வருகிற வாரம் நீங்களும் சபையிலே சாட்சி சொல்லும்படிக்கு கர்த்தர் உங்களையும் கூட்டி சேர்க்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அவருடைய சமூகத்திலே நாங்கள் அவரை ஆராதிக்க, அவருடைய அதிக மகிமை செலுத்தும் பொழுது எங்களுடைய எல்லா பலவீனங்களையும் அவர் நீக்க வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். இந்த நேரத்திலே நாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்கள் ஆதி ஆத்மா சரீரங்களை நாம் ஒரு விசை ஒப்புக் கொடுப்போமா சிறிது நேரம்? காரணம், தேவன் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு எங்களுடைய காரியங்கள், எங்களுடைய தேவைகளுக்காக உலகத்தில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு சம்பவங்கள், எவ்வளவு அங்கே சூழ்நிலைகளை நாங்கள் சந்தித்து அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஆமென். எங்கள் கண்களால் பார்த்து, காதுகளால் கேட்டு நாங்கள் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். ஆனால் என் தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை நாங்கள் பொழுது கொள்ளும்படிக்காக இந்த இடத்துல கூட வந்திருக்கிறோம். அப்படி எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் ஆண்டவர். ஆமென். ஈசோப்பினால் கழுவ வேண்டும், அவருடைய ஆவியினால் நிரப்ப வேண்டும். ஆமென். இந்த இடத்துல நாங்கள் ஒப்புக் கொடுப்போமா சிறிது நேரம்? அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்தம் நிறைந்த நல்ல கர்த்தாவே, இந்த நேரத்திலும் கூட உண்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். தகப்பனே, எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். ஆவியானவரே, உங்களுடைய சமூகத்தில் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், எங்கள் சிந்தனைகள், ஐம்புலங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்புக்கொடுக்கும். நீர் தகுதிப்படுத்தும். உங்கள் அக்கினியால் ஆண்டவரை சூட்டரித்து வேண்டாத காரியங்கள், பலவீனங்களை எங்களை விட்டு எடுத்துக் கொண்டு ஒரு புதிய பலத்தினாலே நிரப்போம். நாங்கள் ஆண்டவரை விடுதலையோடு உண்மை ஆராதிக்கும்படியாக எல்லா பலவீனங்களையும் நீக்கும் ஆண்டவரே. அப்பா, விசேஷமாக இந்த நேரத்தில் ஆராதிக்க முடியாமல், சபைக்கு செல்ல முடியாமல் தடையோடு காணப்படுகிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த இடத்திலும் கலங்கி நிற்கிறார்களோ அந்த இடம் முழுவதிலும் என் தேவன் நீர் ஆண்டவரே நீதியாய் விசாரித்து அவர்களும் எங்களோடு சேர்ந்து சபையிலே கூடி ஆராதிக்கும்படி நீர் கூட்டி சேர்க்கும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் சேர்ந்து அவருக்கு ஆராதனை செய்வோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஆமென். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருந்து நம் மத்தியிலே அங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். வாருங்கள், நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் அந்த ராஜா? அவர் வல்லமையின் தேவன், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் மகிமையின் தேவன். ஆமென். நாம் இடைவிடாது அவரை ஆராதிக்கிற பொழுது அவர் எங்கள் மத்தியிலே கூட இருந்து பெரிய காரியங்கள், பெரிய அற்புதங்கள், ஒரு அபிஷேகம், ஒரு மகிமை அதை நிரப்புகிற தேவனாக. ஆமென். ஹல்லேலூயா. நன்மை செய்த தேவனுக்கு ஒரு
நன்றி ஆராதனை செய்வோமா? ஹல்லேலூயா. கடந்த நாட்களெல்லாம் எங்களை பாதுகாத்திருக்கிறார், எங்கள் குடும்பங்களை பாதுகாத்திருக்கிறார், எங்கள் தொழில்களை பாதுகாத்திருக்கிறார், எங்களுடைய போக்கையும் வரத்தையும் அவர் பாதுகாத்து ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த தேவனை நாங்கள் உற்சாகத்தோடும் நன்றியுள்ள மனதோடும் நாம் அவரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவன் தாமே எங்கள் மத்தியிலே எங்களோடு கூட இருந்து இம்மட்டு நாளும் எங்களை வழி நடத்தி இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாயிருந்து எங்களை பாதுகாத்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நாள்தோறும் என் கிருபை உனக்கு புதிதாய் இருக்கும், நாள்தோறும் என் கிருபை உனக்கு புதிதாய் இருக்கும், கலங்காதே மகனே மகளே என்று சொல்லி அவர் எங்கள் மத்தியிலே எங்கள் கண்ணீர்கள் யாவையும் துடைக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த நன்றியுள்ள தேவனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு நாம் ஒரு விசை நன்றி செலுத்துவோமா? எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு உம்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா. பரிசுத்த தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் சர்வவல்லம் உள்ள தெய்வம் ஆண்டவரே. இமை பொழுதிலும் உன்னை கைவிட்டாலும் என் உருக்கமான இரக்கத்தினாலே நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை கைவிடாமல் பாதுகாக்கிற கர்த்தாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எண்ணி முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிறீர்களே, உங்களுக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அனுதினமும் எங்களை பாதுகாத்து உணவு உடை உறைவிடம் தந்து எங்களை பாதுகாக்கிறதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. நல்ல தெய்வமே, உமக்கு நன்றியுள்ள மனதோடு நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த ஆராதனையிலே உம்மை ஆண்டவரே நன்றியுள்ள மனதோடு உம்மை துதித்து உம்மை நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கண்ணோக்கி பாரம் ஆண்டவரே. அப்பா, இரட்டிப்பான நன்மையினாலே நிரப்பும் ஐயா. புது கிருபையினாலே தாங்கும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நாள்தோறும் உம்முடைய கிருபையினாலே அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தவறுகளையும் மன்னியுங்க, எல்லா மீறுதல்களையும் மன்னியுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அன்பில் வளரவும் உம்முடைய ஞானத்திலே வளரவும் நீர் வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. தேவனை துதிப்போமா? துதிகான மகிமையை அவருக்கு செலுத்துவோமா? ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தரை ஆராதிக்க முடியாமல், கர்த்தருடைய சமூகத்திலே வர முடியாமல் தடையோடு காணப்படுகிற நீங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்திலே இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் துதியுங்க, நீங்களும் துதியுங்க. துதிக்கிற பொழுது கர்த்தர் எல்லா நுகத்தடிகளையும் உடைக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லா பலவீனங்களையும் நீக்கி போடுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் நம் மத்தியிலே இருக்கிறார், நம் அருகிலே இருக்கிறார், நம்மளை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், எங்கு இருவர் ஒருமனப்படுகிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தெய்வமே, அப்பா ஆண்டவரே, ராஜாவே ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களின் சிறையிருப்பை திருப்பி ஆண்டவரை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே கொண்டு போய் அவர்களை சுதந்திரமாக அமர்த்தினவரே. அப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர். இதோ எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே எங்களோடு கூட சேர்ந்து உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பாரும் ராஜா. உம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கர்த்தாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இவ்விதமாக வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாகுவாய் என்று சொல்லி இந்த நாளில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். கலங்காதே, 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 திகையாதே. கர்த்தருடைய பிள்ளையை, நீ கலங்காதே, திகையாதே. பலன் கொண்டு திடமனதாயிரு, பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் உன் தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடேன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிட மாட்டார். இன்பத்திலும் துன்பத்திலும் அங்கே என் ஆண்டவரை நோக்கி பாருங்க. என் ஆண்டவர் உங்களை விடுதலை கொடுக்கிறார் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ எதுவும் என் தேவனை விட்டு பிரிக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். உன் தாயின் கருவிலிருந்து உன்னையும் எங்களையும் தெரிந்து கொண்ட தெய்வம் இதோ நம் மத்தியிலே இருக்கிறார், உங்கள் மத்தியிலே இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற பொழுது உங்கள் ஆராதனை மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியின் வரங்களினாலே நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு வல்லமையினாலே நிரப்பிக் கொண்டிருக்கிறார். எல்லா வியாதிகளும் நீக்கப்படுகிறது, எல்லா பலவீனங்களும் நீக்கப்படுகிறது, எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுகிறது, எல்லா
சோர்வின் ஆவிகள் உடைக்கப்படுகிறது. குடும்பத்திலே பிரச்சனையின் ஆவியை கர்த்தர் துரத்தி போடுகிறார். ஒரு சமாதானத்தின் ஆவிகளை நிரப்புகிறார். ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் சீயோனை பார்த்து சொல்லுகிறார், ஹalleluya சீயோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாக உன் ராஜரிகம் பண்ணுகிறார். ஹalleluya. கர்த்தர் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், உன் தலைமுறை தலைமுறை தோறும் நான் ராஜரிகம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். கலங்கிருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க. கம்பீரத்தோடு கர்த்தரை ஆராதியுங்க. ஹalleluya. அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் உங்களை வழி நடத்துவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. நன்றி தகப்பனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். சங்கீதம் 128 ஹalleluya 5 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். மகனே மகளே, ஹalleluya. என் ஆண்டவரை நோக்கி பாருங்க. என் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். என் ஆண்டவரே உங்களை ஆராதனை செய்கிறோம். எங்களுக்காக ஆண்டவரை அடிக்கப்பட்டு, எங்களுக்காக நொறுக்கப்பட்டு, எங்கள் பாவங்களை சுமந்தவரை உண்மையான நன்றியோடு உயர்த்துகிறோம். நன்றியோடு ஆராதனை செய்கிறோம். நீ சர்வ வல்லமையுள்ள தெய்வம் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா. ஹalleluya. நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஹalleluya. பரிசுத்தம் நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கூட ஒரு பாடலை பாடி நம் தேவனை உயர்த்த போகிறோம் சிறிது நேரம். ஹalleluya. என்னோடு கூட சேர்ந்த பாடலை பாடி நீங்களும் அவரை ஆராதிப்பீர்களா? ஹalleluya. அவர் மகிமையின் தேவன். ஹalleluya. நாம் ஒருமித்து அவரை ஆராதிக்கிற பொழுது அவர் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற பரிசுத்தமுள்ள தெய்வம் இதோ நம் மத்தியிலும் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. என்னோடு கூட சேர்ந்த பாடலை பாடி அவரை அங்கே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற தேவன் இதோ உங்கள் மத்தியிலே இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆவியானவரே. முள்மூடி உனக்காக, ரத்தம் எல்லாம் உனக்காக, முள்மூடி உனக்காக, ரத்தமெல்லாம் உனக்காக, பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, நீ பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. ஆமென். ஹalleluya. ஆராதிங்க. ஹalleluya. கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் விரித்து அழைக்கின்றார் இயேசு, கரம் விரித்து அழைக்கின்றார். நீயும் கண்ணீரோடு ஓடிவா, நீயும் கண்ணீரோடு ஓடிவா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. அல்லேலூயா. எனக்காக ஜீவன் தந்தவரே உமக்கு நன்றி. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேலுள்ள பட்டணம், மலை மேலுள்ள பட்டணம், நீயும் மறைவாக இருக்காதே.
நீயும் மறைவாக இருக்காதே. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கலங்காதே மகனே மகளே, கலங்காதே. இந்த நேரத்திலே யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே பலவீனத்தோடும் கவலையோடும் காணப்படுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், முள்முடி உனக்காக, ரத்தம் எல்லாம் உனக்காக. ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே, பரிசுத்த தெய்வமே, இரக்கமுள்ளவரே, சர்வவல்லமுள்ள கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆண்டவர் கர்த்தாவே, நீர் சர்வவல்லமுள்ள தேவன். ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்தி, எனக்காக ஆண்டவர் அப்பா சிலுவையிலே அறையப்பட்டு, எனக்காக உம்முடைய கரங்களிலே ஆணி அடிக்கப்பட்டு, ஆண்டவரே எனக்காக உம்முடைய ஜீவனை தந்தவரே, நான் உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுங்க. என் ஆண்டவரை பார்த்து கூப்பிடுங்க. கண்ணீரோடு அவருடைய சமூகத்திலே ஒப்புவிடுங்க. ஆவியானவருடைய சமூகத்திலே பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபியுங்க, துதியுங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவர் நமக்காக ஜீவன் தந்திருக்கிறார். நமக்காக அவருடைய சர்வத்திலே கசையடி வாங்கினார். அவருடைய சிரசின் மேல் முள்முடி சூட்டப்பட்டது நமக்காக. அவருடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்கிற பொழுது அவர் மகிமையின் தேவனாயிருந்து உங்களை விடுதலை கொடுப்பார். எல்லா பலவீனத்திற்கும் எல்லா கலக்கத்திற்கும் இருந்து உங்களை விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தாவும் ஆராதனை செய்கிறோம். என் அன்பு பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் இப்படியாக உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை தங்களை ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் கண்ணோக்கி பார்க்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலே என் தேவனுடைய சமூகத்திலே ஒவ்வொருவரும் காத்திருந்து உம்முடைய சமூகத்தை உயர்த்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஒரு விடுதலையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு புதிய ஆரம்பத்தையும் கொடுப்பீராக. எல்லா வியாதிகளும் விடுதலையாக ஆகட்டும் ஆண்டவரே, சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு பரிபூர்ண சமாதானம், பரிபூர்ண சந்தோஷம் அவர்கள் மத்தியிலே ஆண்டவரே உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்க தொடுங்க ஆண்டவரே, நீங்க தொட்டு சுகமாக்குங்க, நீங்க ஒரு விடுதலையை கொடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே. ஆண்டவரே ஆராதனை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆவியானவரே அப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ராஜா. நீர் சர்வலோகத்துக்கும் ராஜாவாய் இருந்து உம்முடைய சமூகத்திலே எங்களை கண்ணோக்கி பார்க்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய நீதியின் வலக்கரத்தினாலே எங்களை தாங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன தேவன், இதோ கர்த்தாவே எங்களையும் நீர் மறக்காமல் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. உம்முடைய ஆண்டவரை நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே துதிகன மகிமையை செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் அவரை ஆராதித்துக் கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். ஆமென். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் அங்கே மகிமையின் தேவன். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் அவர் நோக்கி பாருங்க. அவர் உங்களை இவனை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த நேரத்திலும் கூட அவர் மற்ற நேரமும் ஆராதனையிலே எங்களோடு கூட இருந்தார் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆராதனை ஒப்புக் கொடுத்து வார்த்தைக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபத்திலே ஒருமனப்படுங்கள். என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்திலும் கூட உம்மை ஆராதிக்க நீர் இந்த நேரத்தை கொடுத்து இந்த சலாக்கியத்தை கொடுத்து வழிநடத்தினதற்காக ஆசீர்வதித்ததற்கு நன்றி. நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் எங்கள் மத்தியில் இருக்கிறீர்கள் என்று. ஆண்டவரே, நீர் எங்களை சுகம் கொடுத்தீர், நீர் எங்களை விடுதலை கொடுத்தீர் என்று விசுவாசத்தோடு நன்றி செலுத்தி இந்த ஆராதனை ஒப்புக்கொள்ளும். இது முதற்கொன்று என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறவர்களாக, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக, எந்த தீங்குகளோ பாவங்களோ சாபங்களோ எங்களை மேற்கொள்ளாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும். உண்மையிலே நாங்கள் நிலைத்திருக்க நீர் எங்களை வழிநடத்தும். நல்ல ஞானத்தை கொடும். வழிகள் விலகி போனாலும் எங்களை வழிநடத்துமாக உம்முடைய வழிகளிலே வழிநடத்தும். ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனையை பொறுப்படும் வழிநடத்தும். விசேஷமாக நாங்கள் தியானிக்க போகிறோம். உம்முடைய வார்த்தைக்காக செபிக்கிறோம். இந்த வார்த்தையை நீர் பொறுப்படும். இந்த வார்த்தையினூடாக பேசும். இந்த வார்த்தையினூடாக இடைப்படும். யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் என் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.
ஒரு வல்லமை இறங்கி வருவதாக. ஆண்டவரே, சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை இந்த வார்த்தையோடாக ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. ஒவ்வொருவருடைய பலவீனங்களும் நீக்கப்படுவதாக. இந்த வார்த்தை கொண்டு நீர் இடைபடுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஏசாயா புஸ்தகம் 44வது அதிகாரம், அங்கே 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நாங்கள் தியானிக்க போகிறோம். ஏசாயா புஸ்தகம் 44வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். உன்னை உருவாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. நேரத்திலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த வார்த்தையினூடாக உங்களோடு இடைப்படுகிறார். ஒருவேளை நீங்கள் பலவீனத்தோடும் கவலையோடும் அங்கே எல்லாவற்றையும் இழந்த நிலையிலும் கூட நீங்கள் காணப்படலாம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்து சொல்லுகிறார். மனிதர்கள் கைவிடலாம், அதிகாரிகள் கைவிடலாம், ஏன் உலகம் கைவிடலாம் உங்களை, ஆனால் உங்களை கைவிடாத ஒரு தேவன் இருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ளது. அவர் நமக்காகவும் நம்மளை மீட்கும்படிக்காகவும் நம்மளை வழிநடத்தும்படியாகவும் இந்த பூமியிலே வந்த தெய்வம். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். உங்களை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் விதமாக உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் தேவனுக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர். உம்முடைய சமூகத்திலே ஒப்புக்கொடு, உம் சித்தம் போல நீர் செய்யும் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்க. அவர் வார்த்தையினூடாக உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வார்த்தையை விசுவாசித்து அறை கேட்டு செபியுங்க. அவர் உங்களை விடுதலை ஆக்குவார், உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். இழந்தவைகளை இரட்டத்தனையாக பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை ஆசீர்வதிப்பார். யோபுவை எவ்விதமாக ஆசீர்வதித்தாரோ அவ்விதமாக உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அவருடைய சமூகத்திலே முழங்கால் படிவிட்டு அவரிடத்திலே ஜெபத்திலே காத்து கொண்டிருப்பது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்தில் ஆண்டவரே, இந்த ஏசாயா புஸ்தகத்திலே நாங்கள் வாசித்த இந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்த நல்ல கிருபைக்காக நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை எல்லாம் வாசித்து தியானித்து நம்முடைய சமூகத்தில் உண்மை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்கள். ஒவ்வொருவரோடும் இடைப்படும், ஆளுகை செய்யும், பலப்படுத்தும், நீர் பேசும். இயேசுவின் நாமத்தினால வார்த்தையை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க இந்த நேரத்தில்? எத்தனை பேர் இந்த நாளிலும் ஆண்டவரை பார்த்து சொன்னீங்க, ஆண்டவரை இந்த ஆராதனையிலும் கூட நான் கர்த்தரை விடுதலையோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஆராதனை செய்தேன், உங்களை துதித்தேன் என்று சொல்றீங்க. உங்களுடைய வார்த்தை எனக்கு மிகவும் ஆறுதலாகவும் மிகவும் உற்சாகமாகவும் இருக்கிறது. இந்த வார்த்தை என்னை கொண்டு பெரிய காரியம் செய்கிறது ஆண்டவரே என்று சொல்லி எத்தனை பேர் இந்த நாளில் கூட என் ஆண்டவரை பார்த்து சொல்லுறீங்க. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் வார்த்தையினூடாக இடைப்பட்டார். விசுவாசிக்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென். இந்த நேரத்திலும் கூட அது மட்டுமில்லாமல் எங்களுடைய சேனலை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் சகோதரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை ஆராதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆமென். நாம் ஒருவருக்கொருவர் அங்கே கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து நாம் அவருடைய வருகையின் பொழுது அவரோடு கூட செல்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். இந்த காலம் யுத்தத்தின் செய்திகளும் அங்கே பஞ்சத்தின் செய்திகளையும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அங்கே மழை, அங்கே இயற்கை அனர்த்தங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறோம். அழிவுகள் இந்த உலகத்திலே. ஆனால் நானும் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு, எந்த ஆபத்துகளும் எங்களை நேரிடாதபடிக்கு நாங்கள் அவருடைய சமூகத்திலே சமாதானத்தோடு காணப்பட அவர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்தும். அதனால நாங்கள் ஒருவருக்கொருவர் அங்கே எங்களுடைய ஆராதனைகளை நாங்கள் பகிர்ந்து அவர்களோடு சேர்ந்து நாங்களும் ஆராதிக்கிற பொழுது கர்த்தர் இன்னும் அதிகமாக எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் சந்தோஷமாகவும் உற்சாகமாக இருந்தால் நீங்கள் ஆமென் என்று கூட எங்களுடைய கமெண்ட் வாயிலாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்க. கர்த்தருக்குள்ளே நாங்கள் இன்னும் உற்சாகமாக ஆராதனை செய்ய
எங்களுக்கு அது ஊக்கமாக உற்சாகமாக இருக்கும். நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் ஒரு ஆராதனையோடாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் இயேசுவின் நாமத்தினால வருகிற புதன்கிழமை எங்களுடைய 40 நாள் உபவாச ஜெபம் அங்கே ஆரம்பிக்கிறது. வாருங்கள், நாம் சேர்ந்து ஆராதிப்போம். அது மட்டுமல்லாமல் வருகிற ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் வர்ஷிப் ஆஃப் ஜீசஸ் உங்களிடம் விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.